அணிலாடும் ஒன்றில். எழுதியவர் நா. முத்துக்குமார். பகுதி 12. பங்காளிகள். வேர் என்பது கண்ணுக்கு தெரியாத மரத்தோட பூ. பூ என்பது கண்ணுக்கு தெரியும் மரத்தின் வேர். மலேசியாவில் நான் கோலாலம்பூருக்கு பாடல் எழுதுறதுக்காக போயிருந்தேன். அப்போது திடீர்னு எனக்கு ஒரு அலைபேசி வந்துச்சு. அதில் ஹலோ அப்படின்னு நான் கேட்டேன். நான் தான்ப்பா அண்ணன் பேசுகிறேன், நம்ம பெரியப்பா இறந்துட்டாருன்னுட்டு எதிர்க்க சொன்னாங்க. அதிகம் பழகாத குரலாக இருந்தது. கண்ணுக்கு முன்னாடி எல்லா பெரியப்பாவும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போனாங்க. எந்த அண்ணன் சரியாக தெரியலையே அப்படின்ட்டு இழுத்தேன். அதான்ப்பா அப்படின்ட்டு அவரோட உறவு முறையை சொல்ல ஆரம்பித்தார். அப்பாவோட பெரியப்பா மகனோட மகன் பங்காளி. அப்பாவோட இன்னொரு சித்தப்பா மகன் இறந்துட்டாராம். நம்ம வேலூர் பெரியப்பா தான்ப்பா, நீ கூட சின்ன வயசில் வந்தியே. காலையில் எழுந்து கோயிலுக்கு போயிருக்காரு. திரும்பி வந்து தண்ணி கேட்டாராம். அவன் மருமக எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே திண்ணையில் சாஞ்சிட்டாராம். அப்படியா, ஐயோ அப்படின்னு முணுமுணுத்து யோசித்து கடைசியாக அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. டிவியில் உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் குழந்தைகிட்ட சொல்வேன், இவர் தான் உங்களோட சித்தப்பான்னு சொல்லிட்டு. என்ன படிக்கிறாங்க? அவங்க மதிப்பெண் எல்லாத்தையும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவங்கள பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இந்த முறை நானும் குற்றவாளி குண்டுமில் நின்றுட்டு இருந்தேன். என்னமோப்பா, உங்கள் அப்பா இருந்த வரைக்கும் எல்லா பங்காளி விசேஷத்துக்கும் வந்துட்டு போவார். வர ஞாயிற்றுக்கிழமை காரியம், ஒரு 8 வந்துட்டு போயிடு என்ன? சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்தேன். நான் நின்றுட்டு இருந்தது 48வது மாடி. அறைக்கு திரும்பின உடனே டியூன் ரெடி, ஏதாச்சும் டம்மி வரி சொல்லுங்கன்னாரு யுவன் சங்கர் ராஜா. பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். சென்னைக்கு திரும்பின உடனே ஞாயிற்றுக்கிழமை வேலூர் கிளம்பி ஆரம்பித்தேன். மனைவி கேட்டா, காரியம்னா பங்காளிங்கெல்லாம் மீசதாடியெல்லாம் எடுப்பாங்க, நீங்கள் எடுப்பீங்களா? நிச்சயமாக எடுப்பேன். நம்ம கல்யாணத்துக்கு கூட நீங்கள் எடுக்கலையே. அது வேற, இப்போ நான் பங்காளி இல்லை. வேலூரை போய் சேர்ந்தேன். அங்கே அகன்ற தெருக்களில் புழுதியும் வெயிலும் படிந்து கிடந்தது. அகலிசூர் கோட்டையும் புளிய மரமும் தாண்டி சிக்னலில் நின்று ஊரிஸ் கல்லூரியை கடந்து கிழக்க பாலாற்றங்கரையில் இருந்த பெரியப்பாவோட கிராமத்துக்கு போனேன். முன்னாடி எப்போ சின்ன வயசில் வந்த ஞாபகம் இப்போ வந்தது. அங்கே பாலாற்றங்கரையில் நான் விளையாடி இருக்கேன். லாரியில் மண்ணள்ளிய பெரும் பள்ளங்களும் அங்கங்கே சாயக்கழிவுகளுமா பாலாறு இப்போ பாழுமாறாக மாறி கிடந்தது. பெரிய பந்தல் போட்டு நாற்காலியெல்லாம் போட்டு உறவினர்கள்லாம் இருந்தாங்க. நம்ம சண்முக மகன் என்ன பண்ணுறான்ற குரல் தேய்ந்து, நாகராஜ் பையன்பா சினிமாவில் ஃபேமஸாக இருக்கான்னுட்டு பேச்சு என் பக்கம் திரும்பிச்சு. நான் தாண்டா உங்கள் அப்பனை தூக்கி வளர்த்தேன்னுட்டு ஒரு பெரியவர் வந்து சொன்னார். அங்கே பாலாற்றங்கரையில் ஒரு ஆலமரத்தடியில் பங்காளி நாங்கள்லாம் உட்காந்தோம். புரோகிதரை எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னார். பாலாறு நீரே இல்லாமல் மணலோடு நீண்டிருக்க அங்கே இருக்கிற ஒரு பம்பு செட்டில் போய் எல்லாரும் ஈர வேட்டியோடு குளிச்சுட்டு வந்தோம். அப்பா பேர் நாகராஜன். தாத்தா பேர் சொல்லுங்கள். எத்திராஜன். தாத்தாவோட அப்பா பேர் எனக்கு தெரியல. என்னோடய மௌனத்தை பார்த்து பக்கத்தில் இருந்த பங்காளி அண்ணன் சொன்னார், ரத்னம். அதான்ப்பா, நம்ம எல்லோரோட தாத்தாவும் அவர் தான். அந்த கணத்தில் தான் அந்த அண்ணனோட கைகளை பிடிச்சேன். அவர் உடல்லும் என் உடல்லும் எஞ்சியிருந்த நாங்கள் பார்த்தே இராத அந்த ரத்னம் தாத்தாவோட உதிரை சுட்ட அப்போ நான் உணர்ந்தேன். தலைக்கட்டை முடிஞ்சு இலை போட்டு கரிசூரெல்லாம் சாப்பிட்டு பங்கு தொகை கொடுத்துட்டு விடைபெற்று கிளம்புறப்போ யாரோ ஒரு உறவுக்கார பெண் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, காலையில் எழுந்து கோயிலுக்கு போயிருக்காரு, திரும்பி வந்து தண்ணி கேட்டாராம், அவங்க மருமக எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே சாஞ்சு கிடந்தாராம். தூங்குறாருன்னு நினச்சி தொட்டு பார்த்தா மூச்சு இல்லையாம். சென்னைக்கு வந்துட்டு நான் அழைப்பு மணி அழுத்தவும் என் மனைவி எதிர்க்க வந்தாங்க. என்னை பார்த்ததும் ஐயையோ அப்படின்னாங்க. என்ன ஐயையோ? நான் நல்ல நாயகன் கமல் மாதிரி இருக்கேன்ல அப்படின்னு. முதல்ல போய் கண்ணாடியை பாருங்கள். பார்த்தேன். இப்போ நான் நாயகன் கமலை விட ரொம்ப இளமையாக இருந்தேன். தூங்கிட்டு இருந்த என் மகன் விழிச்சு பார்த்து என்னை யாரையோ பார்க்குறத போல பார்த்தான். டேய் அப்பாடா அப்படின்னு. கொஞ்சம் சந்தேகம் தெளிந்து நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு கனவுல அப்பா வந்தார், அவரோட அப்பா வந்தார், கூடவே உருவமே காட்டாமல் ரத்னம் தாத்தாவும் வந்தார். நாளை பார்க்கலாம் பெரியம்மாவோட கதையை. நன்றி, வணக்கம்.